Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். நம்ம இப்போ மேட்ரிசஸ்ல நிறைய டைப்ஸ் பார்த்தாச்சு. ப்ரீவியஸாக உங்களுக்கு டைப் ஆஃப் த மேட்ரிசஸ் பார்த்தோம். அண்ட் தென் டிரான்ஸ்போஸ்னா என்ன, சிங்குலர் மேட்ரிக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர். அண்ட் தென் இன்வர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்வர்ஸ் எதுக்கெல்லாம் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் ஃபைன் பண்ண முடியும். இன்வர்ஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராப்ளமாக கேட்காம இதில் மோஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் ராங், இல்லைன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எது நம்ம ராங்கு இல்லை எது ரைட்டுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? இதில் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் அப்படின்னா இந்த மாதிரி எடுப்பாங்க, ரைட்? அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்லாம் அப்பப்போ நோட் பண்ணிக்கோங்க. சிங்குலர் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், டைப் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ தென் நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பேசிக்காக ப்ரீவியஸாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ சிலபஸுக்கு வரலாம். சிலபஸில் நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்ற டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ மெயின் இதில் ப்ராப்ளம்ஸை கேட்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி கேட்கலாம். ஒரு அப்ளிகேஷன் லெவலில் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி கூட கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன டெஃபினேஷனு, அண்ட் தென் ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ் எந்த ஒரு டெஃபினேஷன் படிக்கும் போதும் வித் எக்ஸாம்பிளோட படிங்க, உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஆல் த என்ட்ரிஸ் இருக்கும், உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கும், ரோ வைஸ் இருக்கும் அண்ட் காலம் வைஸ் நம்ம பார்ப்போம். ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. ரோ காலம்ல ஏதாவது ஒன்று லெஸ் அண்ட் கிரேட்டர் தானாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆர்டர் ரோவோ அல்லது காலமோ உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கும் போது, ஒரு ரோவை விட காலம் லெஸ்ஸாக இருந்தாலோ இல்லை காலம் விட ரோ லெஸ்ஸாக இருந்தாலோ அது உங்களுக்கு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் நம்மளால டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் சிங்குலரா, நான் சிங்குலரா, அட்ஜாயிண்ட், இது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் நம்ம சிமெட்ரிக்கா இல்லையா நம்ம சொல்ல முடியும், ரைட்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ சிமெட்ரிக். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் சேம், ஈக்குவலா இருக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ஸோ இதுல 3 ரோ அண்ட் 3 காலம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3/3, ரைட்டுங்களா? 3 ரோஸ் இருக்கு அண்ட் 3 காலம்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணுங்க. 1 3 5 ரோ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள எலிமெண்ட். ஓகேங்களா? செகண்ட் ரோல 3 5 7, தேர்ட் ரோல 5 7 9. ஓகே, 3 ரோ அண்ட் 3 காலம் உடைய ஒரு மேட்ரிக்ஸ். A square matrix A is defined as a symmetric matrix. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை தான் நம்ம என்ன டிஃபைன் பண்ண முடியும்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு டிஃபைன் பண்ண முடியும். இஃப் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் A is equal to A. என்ன அர்த்தம்னா, ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க, இந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸினுடைய டிரான்ஸ்போஸ், இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸுக்கான டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரோவே காலமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதும் போது ரோ வைஸ் உள்ள எலிமெண்ட்டை காலமாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸு திரும்ப நம்ம என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே ஏ மேட்ரிக்ஸே கிடைக்கும். அப்படி கிடைச்சது அப்படின்னா அந்த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரோல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ காலம்ல டிரான்ஸ்போஸ் பண்றேன். ஸோ 1 3 5 3 5 7 அண்ட் 5 7 9. ஓகேங்களா? ஸோ ரோ வைஸ் உள்ள எலிமெண்ட் எல்லாம் காலம்ல சேஞ்ச் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. கிவன் மேட்ரிக்ஸும் டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸையும் பாருங்க, ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இங்கேயும் 1 எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 தான். ஸோ இதுல 3, இங்கே 3 5 3 5 7 3 5 7 5 7 9 5 7 9.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த மேட்ரிக்ஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, அந்த மேட்ரிக்ஸுக்கு பேரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ A ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துட்டு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது ஏவும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவலா வந்தது அப்படின்னா இந்த கிவன் மேட்ரிக்ஸ் A இஸ் கால்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். Skew symmetric is nothing but a square matrix. Okay, A is a called square matrix. அப்படிங்க A வந்து given matrix A வ square matrix ஆ இருக்கணும். கண்டிப்பா அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் சிமெட்ரிக்கா அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக்கா நம்ம சொல்ல முடியும். A is called skew symmetric matrix. Skew symmetric matrix அப்படின்னா if the transpose of A is also its negative, அதாவது இந்த ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ், அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு ரெண்டும் ஈக்குவலா வந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஆனா ஏவும் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது ஈக்குவலா வரல, ஆனா இதை நம்ம மைனஸால அந்த மேட்ரிக்ஸை ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மேட்ரிக்ஸை நீங்க மைனஸால மல்டிப்ளை பண்ணினால் உனக்கு கிவன் மேட்ரிக்ஸ் ஏவே கிடைச்சது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேரு தான் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னங்க? கிவன் மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணுங்க A. ஸோ A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா 0 1 2 and then -1 0 4 -2 -4 0. ஓகேங்களா? இது A டிரான்ஸ்போஸ். இதுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் A டிரான்ஸ்போஸ், அதாவது இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ஏவே கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேரு ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணா 0 மைனஸ் பண்ணோம்னா 0 தான் கிடைக்கும். ஸோ -1 மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது +1, ஹியர் +2, ஹியர் -1 0 4, then -2 -4 0, which is equal to what? பாருங்க, given A matrix கிடைச்சிருச்சு இல்லைங்களா? so A transpose equal to A minus A transpose equal to A அப்படின்னா skew symmetric, A transpose equal to A அப்படின்னா symmetric matrix. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம், skew symmetric matrix பொறுத்த வரைக்கும் the leading diagonal element 0 தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸ்கியூ சிமெட்ரிக் ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கான ஒரு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நீங்க ஐஜே மீன்ஸ் ஏஐஜே இஸ் நத்திங் பட் ஏஐஜே அப்படின்னா என்னங்க? உங்களுக்கு மேட்ரிக்ஸ்ல என்ட்ரி ஆயிருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் டினோட் பண்றது தான் ஏஐஜே. இந்த ஏஐஜே நம்ம ஏஜேஐ நீங்க ரோ காலமா நம்ம எலிமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்றோம் இல்லைங்களா? ஸோ ரோல உள்ள எலிமெண்ட் காலமா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறமா அதை மைனஸால மல்டிப்ளை பண்றது ஏஐஜேக்கு ஈக்குவலா வரும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இன் எனி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், எந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டாலும் அதுல லீடிங் டயகனல் எலிமெண்ட், ஆல் த டயகனல் எலிமெண்ட் ஆர் லீடிங் டயகனல் எலிமெண்ட் இஸ் 0. சரிங்களா? எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 0வா தான் இருக்கும். இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ல உள்ள எல்லா வேல்யூஸுமே 0வா இருக்கும். எப்போ? எந்த மேட்ரிக்ஸ்ல? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல. ஓகே. எனி மேட்ரிக்ஸ் கேன் பி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எனி மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் எ சம் ஆஃப் எ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு மேட்ரிக்ஸுமே, இப்ப சாதாரணமா இது ஒரு மேட்ரிக்ஸுங்களா, இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் நம்ம சம் பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்றாங்க ஏன்ற மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்னன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஏதான் இருக்கணும்னு இல்லை, இது ஒரு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அது ரெண்டுத்தையும் 2ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிற மேட்ரிக்ஸுக்கு பேரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போடலாம்.
இது என்ன அப்படின்னா A minus A transpose divided by 2 அப்படின்றது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க, அது ரெண்டத்தையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டீங்க அப்படின்னா கிடைக்கிற மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரிஜினலா ஏ என்ன இருந்துச்சோ அதே கிடைக்குமா? ஓகேங்களா? ஸோ அப்போ A equal to sum of the symmetric and skew symmetric matrix. Symmetric matrixையும் skew symmetric matrixையும் ஆட் பண்றது given matrix A க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம போடலாம். ஸோ given matrix A equal to, ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வரணும், அதாவது A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அண்ட் தென் A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் A ஈக்குவல் டு 1 3 5 7. ஓகே, ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ். A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இது ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்றது தான் A டிரான்ஸ்போஸ். ஸோ 1 3 5 7. ஓகேங்களா? ஸோ இது A, இது A டிரான்ஸ்போஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணோம்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஒரிஜினலா ஏவே கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ A நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஏவும் A டிரான்ஸ்போஸும் நம்ம ஆட் பண்ண போறோம், ரைட்? ஸோ A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணுவீங்களா? ஸோ 2 and then 3 plus 5 8, 5 plus 3 8, and then 7 plus 7 14. Okay, so ஒரு symmetric matrix exist ஆகணும். Symmetric matrix is nothing but what is symmetric matrix? A transpose. ரெண்டு ஈக்குவலா வரதுக்கு பேர் தானே symmetric matrix. ஓகே, ஸோ இப்போ A transpose A transpose இது divided by 2. ஸோ A plus A transpose divided by 2 னா இதில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ரெண்டால டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? A plus A transpose எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் ஒரு நம்பரால டிவைட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா இந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், எந்த நம்பரால டிவைட் பண்ணுமோ அந்த நம்பரால டிவைட் பண்ணணுங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? அப்போ 2 by 2 8 by 2 8 by 2 14 by 2. So which is equal to 2 by 2 1. இதை பண்ணீங்கன்னா 4, 8 divided by 2 4, and then 14 divided by 2 7. ஓகேங்களா? இது A plus A transpose divided by 2. ஸோ இதில் பாருங்க A plus A transpose divided by 2, அதாவது Aன்றது எனி மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? A plus A transpose divided by 2ன்றது நமக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், ரைட்டுங்களா? ஸோ கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ் A plus A transpose divided by 2ன்றது 1 4 4 7. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லா நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னா எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த எக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் போடுறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம எடுத்துட்டது எந்த மேட்ரிக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடும்போது ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனிச்சு. இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கா இல்லையா அப்படின்னா எந்த ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும் போது திரும்ப அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சது அப்படின்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து இது எக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க, இது ஃபுல்லாக நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டேன்னா எக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு டிரான்ஸ்போஸ், அதாவது ரோவை காலமா எழுதணும் 1 4 4 7. ஓகே, ஸோ எக்ஸ் டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸும் ஒரிஜினலா இருக்க எக்ஸும் சேமா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 4 1 4 4 7 சேமா தானே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இட் இஸ் கால்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது என்ன நம்ம சொல்லலாம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ A minus A transpose divided by 2 வந்து உங்களுக்கு skew symmetric matrix அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். So A minus
A transpose divided by 2 போடுங்க. So A minus A transpose, A given matrix A transpose கண்டுபிடிச்சிருக்கோம். இதை மைனஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். So 1 minus 1 0 0 by 2. So 3 minus 5 minus 2 divided by 2. ஓகேங்களா? 5 minus 3 2 divided by 2. 7 minus 7 0 by 2. So which is equal to 0 by 2. 0 minus 2 by 2. 1 is minus 1. 2 by 2 1 is 0 by 2 0. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். இதை ஃபுல்லாக நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஒய் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் டிரான்ஸ்போஸ்ன்னு எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ ஒய்ன்றது நமக்கு இந்த வேல்யூ. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ மைனஸ் ஆஃப் இதனுடைய டிரான்ஸ்போஸ் 0 minus 1 1 0 ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு ஒய் எக்ஸிஸ்ட் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0 0 minus 1 plus 1 0 ரைட்? ஸோ இது வந்து ஒய். ஓகேங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் டிரான்ஸ்போஸ். அகெயின் உங்களுக்கு ஒய்யே கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் அப்படின்னா ஒய் எக்ஸ்ட்ரா, அதாவது அந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா எந்த ஒரு மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்களோ அந்த மேட்ரிக்ஸை அகெயின் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வரும்? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். ஏன்னு நம்ம எடுத்துட்ட மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். எப்போ? ஏக்கான ஏ வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பிளஸ் கியூ சிமெட்ரிக். அதாவது இந்த ஏவை நம்ம எப்போ சிமெட்ரிக்னு சொல்லலாம்னா எனி மேட்ரிக்ஸை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு மேட்ரிக்ஸை சிமெட்ரிக்னு சொல்லலாம் அப்படின்னா எப்போ அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக மாறும்னா ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2ஆக இருக்கும்போது மாறும். எனி மேட்ரிக்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் எப்போ சிமெட்ரிக்னு கொண்டு வரலாம்னா ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2ன்னு மாற்றும் போது உங்களுக்கு அது சிமெட்ரிக்காக எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2 அப்படின்றது அந்த ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துட்டீங்க இல்லைங்களா? அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்காக எப்போ இருக்கும்னா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2ஆக இருக்கும்போது இது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரிஜினலாக ஏ கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸுங்கிறது தான் உங்களுக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் 1ம் ஸ்கியூ சிமெட்ரிக், இந்த மேட்ரிக்ஸ் 2ம் நம்ம எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணும் போது உங்களுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகணும்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ஸ்கியூ சிமெட்ரிக்கும் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன எக்ஸிஸ்ட் ஆகணும்? உங்களுக்கு ஏவே கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 ப்ளஸ் 0 ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் 0 1, 4 minus 1 3, 4 plus 1 5, 7 plus 0 7, which is equal to நம்ம எடுத்துட்ட மேட்ரிக்ஸ் A எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? 1 3 5 7. ஸோ நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டா அது சம் ஆஃப் ஸ்கியூ சிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக நம்மளால எழுத முடியும். ஸோ ஒரு ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2. ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் டிவைடட் பை 2. ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கான எக்ஸாம்பிள் வித் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ப்ராப்பர்ட்டி 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு ப்ரீவியஸாக. ஸோ 4th ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்க எனி மேட்ரிக்ஸ், அது மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். 2/2 ஆர் 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து கிவன் மேட்ரிக்ஸாக இருக்கு அப்படின்னா ஏக்கு
நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ, இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா சிமெட்ரிக்கா இருக்கும். ஆனா அது ரெண்டும் ஈக்குவலா வராது. ஓகேங்களா? ஸோ ஏ டிரான்ஸ்போஸ், அதாவது ஏன்னு ஒன்று கிவன் மேட்ரிக்ஸ், ஏக்கு ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸுக்கும் நீங்க ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. ஏ டிரான்ஸ்போஸ் இந்த வேல்யூவும் அதே நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்னு மாத்தி போட்டு ப்ராடக்ட் பண்றீங்க. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ, இதுக்கு வர்ற வேல்யூவும் இதுக்கு வர்ற மேட்ரிக்ஸும் உங்களுக்கு இது ரெண்டுமே தனித்தனியா சிமெட்ரிக்கா இருக்குமே தவிர ஆனா ரெண்டு மேட்ரிக்ஸும் சேமா வராது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. இது ரெண்டும் இது தனியா செப்பரேட்டா சிமெட்ரிக்கா இருக்கும், இது செப்பரேட்டா சிமெட்ரிக்கா இருக்கும். பட் தீஸ் டூ ஆர் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ, ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இன்னொரு விஷயம், எப்பவுமே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இல்லைங்களா? இந்த ஏ டிரான்ஸ்போஸுக்கு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1 2 3 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஏ ஈக்குவல் டு 1 2 3 5, இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1 3 2 5. ஸோ இதுக்கு அகைன் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா திரும்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏன்ற கிவன் மேட்ரிக்ஸே கிடைக்கும். ஓகேங்களா? ஏ டிரான்ஸ்போஸுக்கு திரும்ப நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். ஓகே, ஸோ ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 3 2 5. ஸோ திரும்ப நம்ம எடுத்த ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்த வேல்யூ திரும்ப கிவன் ஏவே கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் ஏவே கிடைக்கும். ரைட்டுங்களா? எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ, எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏக்குமே நீங்க ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ எக்ஸிஸ்ட் ஆகும். இஸ் நத்திங் பட் இதை செப்பரேட்டா நம்ம டிரான்ஸ்போஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் ஏ. ஸோ இது இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ வரும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ வந்து உங்களுக்கு சிமெட்ரிக்கா எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் சிமெட்ரிக்னு நம்ம பார்த்தாச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதுல ஏ டிரான்ஸ்போஸ் ஏக்கு the whole டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா ஒரு கிடைக்கிற அந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். ஓகே, ஸோ இது நல்லா இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. And then if A and B are both are symmetric matrix, A ஒரு symmetric matrix, B ஒரு symmetric matrix ன்னு சொல்லிட்டாங்க. சரி, symmetricனா what is the symmetric matrix? We know that symmetric matrix அப்படின்னா என்ன அர்த்தங்க? 1 4 4 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மேட்ரிக்ஸா இருந்தா இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா திரும்ப நமக்கு அதே மேட்ரிக்ஸா எக்ஸிஸ்ட் ஆகும். ஆமா தானே? 1 4 1 4 4 7 4 7. ஓகேங்களா? திரும்ப அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி ரெண்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ அண்ட் பி ஆர் போத் ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். தென் ஏ இன்ட்டு பி சிமெட்ரிக் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ அண்ட் பி ஆர் காமிடேட்டிவ். அதோடைய ப்ராடக்ட் ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏவும் பியும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கு. அந்த ஏ அண்ட் பின்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை நீங்க ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா ஏ இன்ட்டு பி அதுவும் சிமெட்ரிக்கா எக்ஸிஸ்ட் ஆகணுமா? எப்ப எக்ஸிஸ்ட் ஆகும்னா ஏவும் பியும் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் போது தான் எக்ஸிஸ்ட் ஆகும். தட் மீன்ஸ் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஏபி ஈக்குவல் டு பிஏ. எந்த ரெண்டு மேட்ரிக்ஸுக்கு ப்ராடக்ட் பண்ணும் போது ஏபின்னு போடும் போதும் பிஏ போடும் போதும் வேல்யூ சேமா வருதோ அப்பதான் அந்த ஏ அண்ட் பி ஆர் காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதாவது காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பிக்கு தான் ப்ராடக்ட் பண்ணும் போது சிமெட்ரிக்கா எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட்? ஸோ நம்ம படிக்கும் போது தெளிவா நம்ம அந்த சென்டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் தெளிவா படிக்கணும். ஓகேங்களா?
இதுல இருந்து இன்னொரு ரிசல்ட்டும் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சு நம்ம படிக்கணும், ரைட்? If A and B are symmetric, skew symmetric, then A plus B is symmetric, skew symmetric. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு symmetric matrix அல்லது skew symmetric matrix எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எப்ப symmetric வரும்னா commutative property satisfy பண்ணும்போது தான் அதனுடைய ப்ராடக்ட் symmetric-ஆ வரும். இதே ரெண்டு A and B ஆர்னு ரெண்டு டிஃபரெண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோ அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக்கோ எடுக்கும் போது அதனுடைய அடிஷன் சிமெட்ரிக்காவோ அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக்காவோ வரலாம் அப்படின்றாங்க. ப்ராடக்ட்ல மட்டும்தான் ஒரு கண்டிஷன் வருது, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் போதுதான் A and B வந்து சிமெட்ரிக் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதே அடிஷனுக்கு பார்க்கும்போது எந்த கண்டிஷனும் கொடுக்கல, ஏவும் பியும் சிமெட்ரிக்கோ அல்லது ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தா அதை அடிஷன் பண்ணும் போது அகைன் நமக்கு சிமெட்ரிக்காவோ ஸ்கியூ சிமெட்ரிக்காவோ வரலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா கான்ஜுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். கான்ஜுகேட் அப்படின்னா கான்ஜுகேட் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் த கான்ஜுகேட்? ஸோ ஏவா இருந்தது அப்படின்னா ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இதனுடைய கான்ஜுகேட் அப்படின்றத நம்ம ஏ பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய டெஃபினேஷன், the matrix obtained from any given matrix A. ஓகே, கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் given மேட்ரிக்ஸ் A ல இருந்து தான் நம்ம கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் எழுத போறோம், ரைட்? என்ன பண்ணுவீங்க அப்படின்னா on replacing its elements by the corresponding conjugate complex number is called the conjugate of A is denoted by A bar. என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் ஆஃப் எலமெண்ட். ஓகே மேம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும்தான் நம்ம பார்க்கணுமா? ரியல் நம்பருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரியல் நம்பர் இஸ் ஆல்சோ கால்டு எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படின்னா 3 + 0i எழுதலாம் இல்லைங்களா? ஸோ இதுக்கான கான்ஜுகேட் அப்படின்றது ஐக்கு நம்ம கான்ஜுகேட் அப்படின்னா ஐயோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணுவோம். இமேஜினரி பார்ட்ல பிளஸ் இருந்தா மைனஸ் மாத்தி எழுதுவோம், மைனஸ் இருந்தா பிளஸ் மாத்தி எழுதுவோம். இதுதான் கான்ஜுகேட். ஓகே, சோ இப்போ 3ன ரியல் நம்பர் இருக்கு அப்படின்னா 3 + 0i எழுதலாம். 3 + 0i கான்ஜுகேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 3 - 0i. 3 + 0i கான வேல்யூ 3 - 0i கான வேல்யூ இஸ் நதிங் பட் 3. ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கான கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சோ A bar which is equal to 3 கான கான்ஜுகேட் 3a தான் கிடைக்கும். ஏன்னா 3 + 0i ன்னு எடுத்துக்கலாம். so 3 - 0i, 5 - 2i, 1 - 1. so இங்க 1 + 0i plus 0i ன்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க -0i, plus 0i ன்னு எடுத்துட்டீங்கன்னா -0i, 0 + 0i. so இங்க மைனஸ் ஆர் பிளஸ் 0 இஸ் ஒண்ணுமே இல்லைங்கிற ஒரு வடிவம் தான் 0. அப்ப நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல, 0 போட்டுக்கலாம். அண்ட் தென் இங்கே 7 + 3i. ஓகேங்களா? சோ இப்போ இந்த வேல்யூஸ் ரியல் நம்பர் தானே, 0ஓட வேல்யூ 0 கூட எது போட்டாலும் 0 தானே. சோ 3 - 0 3 தானே எக்ஸிஸ்ட் ஆகும். சோ ஓகே, அப்ப 3 போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ திரும்ப எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த மேட்ரிக்ஸுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா கான்ஜுகேட். So conjugate matrix அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, the matrix obtained from any given matrix A on replacing its elements by the corresponding conjugate complex number is called the conjugate. Conjugate அப்படின்னா ரியல் நம்பரா இருந்தாலும் அதனுடைய கான்ஜுகேட் அங்க 0i ன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதை மாத்தி எழுதும் போது ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் ரியல் நம்பரே தான் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இமேஜினரி நம்பர் மட்டும் பிளஸ்ஸா இருக்கும் போது மைனஸ், மைனஸா இருக்கும் போது பிளஸ் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ கான்ஜுகேட் ஆஃப் ஏன்றது இந்த என்ட்ரிஸ் எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும். என்ன மட்டும்தான் மாற்றுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் கான்ஜுகேட் கரஸ்பாண்டிங் கான்ஜுகேட் வேல்யூ மட்டும் மாற்றி எழுதுவோம், ரைட்? ஸோ அதுக்கான கான்ஜுகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இருந்து கான்ஜுகேட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்ல இருந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பார் ஈக்குவல் டு ஏ பார் மீன்ஸ் கான்ஜுகேட். ஸோ இனிமே இதுல ஃபுல்லா A பார்னு வரும்போது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஜுகேட் ஆஃப் A அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லுவோம் கான்ஜுகேட் ஆஃப் A. ஸோ கான்ஜுகேட் ஆஃப் A இஸ் நத்திங் பட் ஏவே கிடைக்குது அப்படின்னா அப்ப ஏல என்ன நம்பர்ஸ் மட்டும் இருந்திருக்கோம், ஒன்லி ரியல் என்ட்ரிஸா தான் இருந்திருக்கும், அங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரே இருந்திருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? A plus B the whole bar equal to A bar plus B bar. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு
ஆட் பண்ணிட்டு அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியா அந்த மேட்ரிக்ஸுக்கு கான்ஜுகேட் எடுத்து திரும்ப நம்ம ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஏக்கும் பிக்கும் ஒன்னு ஃபுல்லா ரியல் என்ட்ரிஸா எடுங்க, சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளாம் எடுத்துக்கிறது தான், நம்மளாம் ரியல் என்ட்ரிஸா எடுங்க, இல்லைன்னா சம் எலிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் வர மாதிரி எடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் நீங்க கான்ஜுகேட் எடுத்து ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுங்க. அண்ட் தென் கான்ஜுகேட் எடுத்துட்டு நீங்க ஆட் பண்ணி பாருங்க ரெண்டும் சேமா வருதா. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சேமா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டி உண்மையாகுதா இல்ல ஃபுல்லா ரியல் என்ட்ரிஸுக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி உண்மையாகுதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, நீங்களே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரைட். அண்ட் தென் k into a the whole bar. ஓகே, k is ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும் போது அப்ப அந்த kன்றது இந்த மேட்ரிக்ஸுக்கே காமனா இருக்க ஒரு மல்டிபிள். ஸோ தட் மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னா இன்னும் நல்லா புரியும். a equal to 6 plus 3i, then 10 plus 6i, 2 minus 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதுல ஒரு நம்பர் நம்ம காமனா வெளியில எடுக்கலாம் அந்த மேட்ரிக்ஸ்ல. ஏன்னா எல்லா ஒவ்வொரு என்ட்ரிஸ்லயும் பாருங்க மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 plus 6i மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கும். ஓகேங்களா, இங்க 2 இருக்கு, இங்க 3 2s are 6 இருக்கு, இங்க 5 2s are 10 இருக்கு, இங்க 3 2s are 6, இங்க 2, இங்க 2. ஸோ ஒவ்வொரு என்ட்ரிலையுமே மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கும் போது இந்த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 into a எழுதலாம். ஸோ 2க்கு நீங்க கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா 2 தான் கிடைக்கும். இன்கேஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தா மட்டும்தான் அந்த கான்ஜுகேட் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஓகேங்களா, ஸோ இன்ட்டு a, ரைட். ஸோ அது போலதான் k into a the whole bar equal to k bar into a bar. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் காமனா எல்லா என்ட்ரிஸ்லயும் ப்ராடக்டா இருக்கும் போது அதுக்கு நீங்க கான்ஜுகேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த நம்பர் காமனா ப்ராடக்ட்ல இருக்கோ அதுக்கான கான்ஜுகேட்டை அந்த மேட்ரிக்ஸுக்கு தனியா அந்த மேட்ரிக்ஸுக்கு மட்டும் கான்ஜுகேட் எடுத்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணும் போது உங்களுக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, AB the whole bar conjugate அதாவது product of two matrices A and B are two matrices. இது என்ன மேட்ரிக்ஸ்னு உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா இந்த Aவும் Bயும் மல்டிப்ளிகேஷனா கொண்டு வரக்கூடிய மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, சோ Aவும் Bயும் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸா இருக்கும் போது இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா ஏக்கு தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டு பிக்கு தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டு அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றதுக்கு ஈக்குவலா வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கான்ஜுகேட் மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறத என்னன்னு டினோட் பண்ணுவோம்னா A ஸ்டார். இதுக்கு பேரு டிரான்ஸ்போஸ்டு கான்ஜுகேட் ஆஃப் A அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு எக்ஸாம்ல வந்து மெயினா சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணக்கூடியது தான் ப்ராப்ளமே. ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டி நமக்கு 4 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்னா 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ற ப்ராப்ளம்ஸ் தான் அதுல இருக்கும். அவ்வளவா எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ்ல அவ்வளவா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெயின் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.